சாஹிப் டாக்ஸ் ஊடக நண்பர்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் அகமது சாஹிப். நண்பர்கள் பலர் இலுமினாட்டியை பற்றின நிறைய நீங்கள் கருத்துக்களை ஆய்வு செய்திருக்கிறீர்கள். 2008 2009 காலகட்டத்திலேயே உங்களுடைய எழுத்துக்களை படித்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு முழுமையான காணொலியை வெளியிடவில்லையே அப்படி என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நம்மை பொறுத்தவரையில் இலுமினாட்டிஸ் ஒரு கான்ஸ்பிரசி தியரி மட்டுமல்ல, அது ஒரு அவைலபிளாக இருக்கக்கூடிய சில ஒரு கல்ட், ஒரு வித்தியாசமான ஒரு வணக்க வழிபாடுகளை கொண்ட ஒரு செக்ட் இருக்கிறாங்க என்பதுதான் நம்முடைய கருத்து. அதற்கு உள்ளே போய் கற்பனைகளை ஓடவிட்டு அதில் 10 காணொலியை வெளியிட்டதில் சமூகத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்ற காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணலை, அதை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. சில புத்தகங்களை மட்டும் எழுதிவிட்டு, ஆன்லைன் புத்தகங்களை மட்டும் எழுதிவிட்டு விட்டோம். ஆனால் இலுமினாட்டியை பார்த்து பேச வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள், சில இப்போ தவறான தகவல் இருக்குது, உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருக்கிறது, உண்மையான தகவல் இருக்குது. இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்ததில் எதை எடுத்தாலும் இலுமினாட்டி அப்படிங்கிறாங்க. ஒரு நாட்டில் ஒரு புரட்சி வந்துட்டால் இலுமினாட்டி, ஒரு நாடும் இன்னொரு நாடும் சண்டை போடுதா அது இலுமினாட்டி, ஒரு நாட்டில் அரசியல் மாற்றம் வருதா அது இலுமினாட்டி, ஆட்சி முறை வருதா அது இலுமினாட்டி, எதை எடுத்தாலும் விலைவாசி கொடுத்தா அது இலுமினாட்டி என்று சொல்லி இலுமினாட்டி என்பதை நம்மை வாழ்க்கை முறையோடும் நம்ம இருக்கக்கூடிய காலச்சூழலோடு பொருத்தி பார்த்து நிறைய காணொலிகள் இருந்திருக்குது. இலுமினாட்டினா என்ன, அவர்கள்லாம் யார் என்கிற ஒரு அடிப்படை தகவலை மட்டும் சுருக்கமாக அந்த காணொலியிலே பார்ப்போம். முதல்ல அந்த இலுமினாட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கற்பனையெல்லாம் கிடையாது. அவங்க இருந்தாங்க. 1776 பவேரியா, இப்போ ஜெர்மனின்னு சொல்லக்கூடிய அவங்க அந்த இடத்துல இலுமினாட்டிஸ் அவங்களுடைய ஒரு செக்ட் இருந்தாங்க. ஒரு மக்கள் அவங்களே தாங்களே இலுமினாட்டி என்று அவங்க கூறிக்கொண்டார்கள். சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி சீக்ரெட் சொசைட்டியாக இருந்தார்கள். அங்கே இன்டலெக்சுவல்ஸு, பொலிட்டீஷியன்ஸு, அதுபோல் நாங்கள் புனிதமார்கள், நாங்கள் நோபல் ராயல் ஃபேமிலி, இப்படிப்பட்டவர்களாக அங்கே இருந்தாங்க. கடைசியில் அதை ஜெர்மன் பவேரியன் கவர்மெண்ட் 1985 அந்த குரூப்பை தடை பண்ணிட்டாங்க. இது ஒரு இலுமினாட்டி. இரண்டாவது இலுமினாட்டி யார் அப்படின்னு சொன்னால், அந்த நியூ வேர்ல்டு ஆர்டரு, மீடியா அண்டு பேங்கிங் சிஸ்டத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. மேஜர் குளோபல் ஈவெண்ட்ஸ்லாம் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த இலுமினாட்டி ரோத் சைல்டு போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளில் இருக்காங்க. எல்லா UK US அவங்க கொடி போட்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இலுமினாட்டிஸு. இவங்களுடைய ஆரிஜின் என்னன்னு பார்த்தா, இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸில் நம்ம ஸ்பென்சர் ஃபேமிலி, உதாரணமாக டயானா, அது போன்ற பிரிட்டன் ராயல் ஃபேமிலி இவங்களோடு தொடர்புடைய இலுமினாட்டிஸ் என்று சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய சிம்பிள்ஸ் என்ன, ஆல் சீன் ஐ, ஒரு கண்ணை வரைஞ்சி வச்சுக்கொள்வாங்க. பிரமிடை முன்னிலைப்படுத்துவார்கள். அவுல் ஆஃப் மினர்வா என்று சொல்லக்கூடிய அந்த சின்னத்தை பண்ணுவாங்க. நம்பர் 13 என்கிற இலக்கு, நாங்கள் 13 ஃபேமிலி இருக்கிறோம், நாங்கள் தான் உலகத்தை எல்லாம் என்ன செய்கிறோம் கட்டுப்படுத்துகிறோம் என்பதை பல ஹாலிவுட் திரைப்படம் மூலமாக பதிவு செய்வார்கள். இது போன்ற ப்ரெசன்ட் டேஸ் இலுமினாட்டிஸ்ன்னு சொல்லி சில ஆட்கள் இருக்கிறாங்க. இது இல்லாமல் இவர்களுடைய ஆரிஜின் பார்க்கும்போது மிரோவிங்கியன் டைனாசிட்டின்னு ஒன்று இருக்குது. மிரோவிங்கியன் டைனாசிட்டி, அதை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த வம்சம் அது ஃப்ரான்ஸில், பெல்ஜியத்தில், வெஸ்டர்ன் ஜெர்மனியில் கிபி 481 511, அதாவது நம்ம விட 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இனம். அந்த மிரோவிங்கியன் டைனாசிட்டியில் உள்ளவர்கள் இன்னும் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்காங்க. அவர்கள் இயேசுடைய இரத்த பந்தத்தில் உள்ளவர்கள் அப்படின்ட்டு ஒரு நம்பக்கூடிய ஒரு செக்டு. அவங்க அந்த மினர்வான்னு சொல்லக்கூடிய டிரைவ்ட் ஃப்ரம் மினோரிச்னு சொல்லக்கூடிய அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களும் இலுமினாட்டி என்று சொல்லிக்கிறார்கள். இப்போ ப்ரெசண்டே இலுமினாட்டி இருக்கான் பாருங்கள். அதாவது மிரோவிங்கியன் டைனாசிட்டி உள்ள அந்த இலுமினாட்டியும் கிடையாது. ஜெர்மனில் 1775 அந்த இலுமினாட்டி குரூப்பும் இல்லை. இப்போ இருக்காங்க பாருங்கள் இலுமினாட்டிஸ், நாங்களாம் இலுமினாட்டிகள்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல. இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லூசிஃபருங்கிற ஒரு கடவுளை வணங்குறாங்க. லூசிஃபர்னால் யார், சாத்தான். அது லைட், அதை ஒளியை பெற்று தரக்கூடியது அப்படின்ற ஒரு இதில் மார்னிங் ஸ்டாரை சொல்கிறோம்ல,
இந்த வீனஸ் சொல்லுவாங்க, அதுலேருந்து வரக்கூடியது தான் லூசிஃபர். அதுலேருந்து இறங்கக்கூடிய ஒரு சாத்தானை வந்து தன் கடவுளாக கொண்டவர்கள் என்பதை சொல்கிறோம். இதில் ஹீப்ரு பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இந்த லூசிஃபரை பற்றி ஐசையா 14:12 நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ அது போன்ற பைபிளுடைய கருத்தையும் தாங்கி இப்போ இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு வணக்க முறையை வந்து செய்யக்கூடியவராக பார்க்குறோம். இப்படி இலுமினாட்டிஸ் என்பதே அப்படி அங்கங்கே சிதறி கிடக்கிறது. டாவின்சி கோடு திரைப்படமே இலுமினாட்டி தான் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். சரி, இலுமினாட்டி என்ன தான் செய்கிறாயா, எங்கே இருக்கா அந்த இலுமினாட்டின்னு பார்த்தால் பல உருவங்களை இருக்கிறாங்க. எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து பல்வேறு பேர்களில் துர்கா வாகினி, சேவா பாரதி இப்படிலாம் பேர்களில் நூற்றுக்கணக்கான அமைப்பு வைத்திருக்காங்கல்ல, அதுபோல் இவர்களும் நிறைய அமைப்பிலே வைத்திருக்கிறார்கள். லூசிஃபர் வர்சஸ் சாத்தான், அந்த லூசிஃபருடைய கொள்கையை பின்பற்றுவதற்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு அதில் வந்து ஒரு 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 டீம் வச்சுருக்கிறாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து ஃப்ரீ மேசனரி, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், மக்களுக்காக சேவை செய்வோம். இப்போ ஃப்ரீ மேசனின்னு சொல்லி நிறைய கட்டிடங்கள் இருக்கும், அது போன்ற வேலைகளை செய்கிறாங்க. கல்வியில், பொருளாதாரம், வியாபாரம் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க. அதுபோல் நியூ வேர்ல்டு ஆர்டர் ஒரு தலைமையில் தான் கீழே தான் இருக்கணும், அமெரிக்காவை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம், கட்டுப்படுத்துகிறோம். ஜான் எஃப் கென்னடி வந்து எப்படி மரணித்தார் தெரியுமா, எங்கள் இலுமினாட்டியை வந்து எதிர்த்தராத மரணித்தார், சுட்டு கொண்டுட்டோம். இப்படிப்பட்ட தியரிலாம் நிறைய இருக்கிறது. அதுபோல் பிரின்சஸ் டயானா, அதாவது 90களில் கலக்கினவர், உலகத்தை கலக்கிய பிரின்சஸ் டயானா, இளவரசி டயானா, அவர் எப்படி இறந்து போனார் 90களில். 2000 பார்த்தீங்கன்னா டயானாவுடைய படம் இல்லாத செய்திகள் இருக்காது, சர்வதேச செய்திகள் இருக்காது. அந்தளவுக்கு வந்து வேல்ஸ் நகரத்தை வந்து ஆட்டி படைத்தவர்கள் வந்து டயானா. ஏன் டயானா கொல்லப்பட்டார், ஏன் கொல்லப்பட்டார் என்று சொன்னால், அவர் கார் ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தார். பேப்பராசிகள் வந்து ஃபோட்டோ இருக்கும்போது அதில் கூட இலுமினாட்டியுடைய கை இருக்குது. காரணம், டோடி ஃபயாடின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானியரை அவர் லவ் பண்ணிட்டார். அவருடைய 3 மாத குழந்தையாக கருவிட்டு விட்டாள் டயானா. எனவே மிரோவிங்கியன் டைனாசிட்டியில் பிறந்த, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் உடைய ஃபேமிலியில் உள்ள இயேசுவின் இரத்த பந்தத்தில் வந்த ஒரு டயானாவை, அதுவும் பிரிட்டனுடைய இளவரசியை எப்படி ஒரு முஸ்லீமுடைய குழந்தையை சுமைக்கலாம், அதனால் போட்டு தள்ளிடுவோம் என்று பல முறை அங்கே இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலியில் உள்ள முக்கியமான ஆட்களை, அரசர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவரை அரண்மனையில் வைத்து கொலை செய்ய முற்பட்டார்கள். அப்படி நாம் சொல்லலை. இளவரசி டயானா தன் கைப்பட எழுதிய டைரி இது, இளவரசி டயானாவுடைய இந்த லெட்டர் இருந்தால் இருக்குது என்று நிறைய வெளியாச்சா இல்லையா 90களில் 2000. அந்த துணுக்கு செய்திகள் கூட இலுமினாட்டியுடைய வேலை என்று, இலுமினாட்டி செய்த வேலைகளை பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இயேசுநாதரையே எதிராக பேசுவாங்க. ஏப்பா கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மத நம்பிக்கைக்கு நெருக்கமாக தானே இருக்குது. இப்போ லூசிஃபருங்கிறான், இப்போ நம்ம சாத்தான்கிறோம். உதாரணமாக சீமான் சொன்னார்ல, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் குழந்தை ஆகிவிட்டார்னாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லோரும் கண்டிச்சாங்களா இல்லையா? ஏன்னா சாத்தான் அப்படிங்கிறது வந்து இறைத்தன்மைக்கு நேர் ஆப்போசிட். இறையச்சம், இறை நம்பிக்கையை வந்து கெடுக்கக்கூடிய சக்தி தான் சாத்தான் சக்தி. அந்த சாத்தானுக்கு பேர் தான் லூசிஃபர். லூசிஃபர் என்றால் இப்ளீஸ்னு வச்சுக்கிறீங்களேன், அரபில் இப்ளீஸ்ன்னு சொல்லுவோம், சைத்தான்களுடைய தலைவன். அந்த லூசிஃபரை வணங்கக்கூடிய அளவுக்கு ஒருத்த போனான்டா அவன் எப்படி கிறிஸ்துவ கலாச்சாரத்தோடு இருப்பான்? இருக்க மாட்டான்ல. அதனால தான் என்னவோ இயேசு அவர்களையே மேரி மக்டலின்னு சொல்லக்கூடிய மகதலேய மரியாளோடு இணைத்து பேசி த டாவின்சி கோட் என்கிற திரைப்படத்தை உருவாக்கி கிறிஸ்துவ உலகத்தையும் இஸ்லாமிய உலகத்தையும் ஸ்தம்பிக்க வைத்தார்கள். அதற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இலுமினாட்டின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப்பு பெரும் அளவுக்கு என்ன பண்ணியிருக்கு, பணத்தை வாரி இறைத்து அந்த இறை நம்பிக்கையும் இறையாட்சி தகர்த்திருக்கிறது. அப்போ அவங்களுக்கு என்ன தான் என்ன, அவங்க மனித சமூகத்தை ஒரு காட்டு மிராண்டியமாக வைக்கணும், ஒழுக்க மாண்புகளையெல்லாம் தவற வைக்க வேண்டும், எப்படி வேணாலும் வாழலாம், மெட்டீரியலிஸ்ட் போஸ்ட்டாக ஆக்கி வேணும், இறை நம்பிக்கை அப்படிங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் எதிரானவங்க அவங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ, புத்த எல்லா போதனைகளுக்கும் எதிரான ஒரு ஆட்களாக இலுமினாட்டிகள் தெரிகிறார்கள்.
அப்போ இலுமினாட்டின்னா அவங்களுக்கு என்ன தலைமை பீடம் எங்கே இருக்கிறது, இப்போ அவன் எங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் தெரியலை, யாருக்குமே தெரியவில்லை. கான்ஸ்பிரசி தியரி ஒரு பக்கம் இருக்குது, அப்போ இருந்திருக்கிறாங்க, அழிஞ்சிருக்குது. இப்போ யாரெல்லாம் இருக்குது, தலைவர் யார், அவர் செயலாளர் யார், பொருளாளர் யார், எத்தனை அமைப்புகள் கட்டியிருக்கிறாங்க, எத்தனை லட்சம் பேர் வந்து அவங்களுக்கு உறுப்பினராக இருக்காங்க, ஒன்றும் தெரியலை. ஆனால் இலுமினாட்டி இருக்கிறதாக நம்பப்படுகிறது. எனவே தான் சொல்கிறோம், இலுமினாட்டி இருக்காமல் ஒளிஞ்சு போகுது, நமக்கு தேவையில்லை. இலுமினாட்டி எதை கொண்டு வந்தாலும், இலுமினாட்டிகளுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் சரி, அது சரியா தப்பா என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இலுமினாட்டியை வந்து சும்மா கான்ஸ்பிரசி தியரி என்று புறம் ஒதுக்கவும் அவசியமில்லை. அம்மாடி இலுமினாட்டி இருக்கான்னு சொல்லி பயந்து அச்சப்பட்டு கொண்டு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பயந்து வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ உதாரணமாக நம்ம நாட்டில் வந்து ஒரு தலைவர் இலுமினாட்டியாக இருக்காங்களா, ஒற்றை கண்ணை சிம்பாலைஸ் பண்ணுறாங்களா, பண்ணிட்டு போகிற நல்ல பண்ணட்டும், அதனால் நமக்கு என்ன பாதிப்பு? அவள் வந்து நம்முடைய பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷ்னலி, கல்வி சார்ந்த, நம்முடைய அரசியல் சார்ந்த, நம்முடைய ரிலீஜியஸ் சார்ந்த, மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்களே தலையிடுமை. ஆனால் அது இலுமினாட்டிங்கிற போர்வையில் வந்தாலும் சரி, இலுமினாட்டி இல்லாத போர்வையில் வந்தாலும் சரி, நம்ம எதிர்க்க மாட்டோமா? நிச்சயமாக எதிர்த்து விடுவோம். எனவே அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நாம் ஒரு அடிப்படை தகவலாக வந்து சொல்லிக் கொள்கிறோம். இலுமினாட்டி என்று சொல்லக்கூடியவர்கள் தாங்களை இலுமினாட்டி என்று அடையாளப்படுத்தாமல் தான் வருகிறார்கள். சீக்ரெட் சொசைட்டியாக, ரகசிய அமைப்பாக தான் செயல்படுகிறார்கள். அவர்களிடம் வந்து எக்கச்சக்கமான பொருளாதாரமும் அரசியல் அதிகாரமும் குவிந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதில் எங்கேருந்து வருது, யார் செய்கிறா? அமெரிக்கன் மிலிட்ரியே ஃபுல்லாக இலுமினாட்டி மிலிட்ரி தான், இலுமினாட்டியுடைய ஃபோர்ஸ் தான் வந்து இஸ்ரேலு, இப்படிலாம் சொல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காங்கிரீட்டாக இதுதான் எவிடன்ஸுன்ட்டு ப்ரூஃப் இல்லை. ப்ரூஃப் இருக்கிற மாதிரி சீக்கிர சொசைட்டி என்ன செய்யாது, ரன் பண்ணவும் செய்யாது. எனவே இதை கொண்டு அச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இலுமினாட்டின்னு ஒரு வரும்போது நம்ம பார்த்துக்கிடுவோம். இலுமினாட்டியோட மோசமான இலுமினாட்டிலாம் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. முல்லை மாதிரி, முடிச்சவைக்கு, அயோக்கிய பய எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சொசைட்டின்னு இருந்தால் அத்தனை பேர் தான் இருப்பான், நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். இந்த இலுமினாட்டின்னா கேடுகட்ட பயிலோடு இருந்தாங்கன்னா அவங்க வந்து நமக்கு அட்டாக் பண்ணும்போது நம்மளை கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக அட்டாக் பண்ணும்போது அதை அந்தந்த காலத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடுவோம், அதை தடுக்கக்கூடிய சக்தியும் இறைவன் வழங்கியிருப்பான். அந்த நம்பிக்கை உள்ளணும். இலுமினாட்டிக்கு கூட சக்தி இருக்குன்னா, இலுமினாட்டிங்கிற ஒரு தவறான பாதையில் உள்ளவர்கள், மனித குலத்திற்கு எதிரானவர்கள், மனித விரோதிகள் செயல்படுறாங்கன்னா மனிதனை படைத்த இறைவன் என்ன செய்வோம், நம்மளை பாதுகாப்பு பண்ண மாட்டானா? அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கணுமா இல்லையா? அதனால் கவலைப்பட வேண்டாம். இலுமினாட்டிகளை பற்றி இன்னும் பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த கிளாசிஃபிகேஷன், அவருடைய உருவாக்கம், இவர்கள் யார், என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன செய்தார்கள், இலுமினாட்டிங்கிற பேர் வந்து சும்மா ஒரு சூனியமா, அது ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்லக்கூடிய சதிச்செயல் தியரி மட்டும்தானா என்பதையெல்லாம் அக்கு வேற ஆடு வேற நம்ம பேச முடியும். நீண்ட உரையாடலாக அது செல்லும். ஆனால் இறுதியில் என்ன வரும், சரி இருந்தால் என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு வரும். ஒரு காணொலியை பார்த்தேன், நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். மோடி, அமித்ஷா, மோகன் பாகவத்தை இலுமினாட்டின்ட்டான். இன்னொரு ஆள் எழுதியிருக்காங்க என்னன்னா, பெரியாரே இலுமினாட்டின்னு இருக்கான், தந்தை பெரியார் அவர்களே இலுமினாட்டி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற தவறான கருத்துக்கள் எல்லாம் சமூகத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. அதற்கு மத்தியில் இலுமினாட்டிகளால் ஏற்பட்ட இந்த உலகம் சந்தித்த பிரச்சனைகள், இலுமினாட்டி என்று சொல்லுவவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பதை நம்ம வகைப்படுத்த முடியும். காணொலி வெளியிட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் கமெண்ட்டை பார்த்த பிறகு அது குறித்த விளக்கத்தை நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த காணொலி வெளியிடுவோம். இணைந்திருங்கள். நன்றி.